ஸோ தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா தரமான கில்மா சாமங்கள் மட்டுமே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு 5 90s படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக இருக்கு நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 1997 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இராட்டத்தில படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கதையில சம்பவம் இருக்காது, சம்பவம் தான் வந்து கதையை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது படத்தோட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு எக்ஸிபிஷன் வந்துட்டு போறாரு. ஸோ போன அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு பார்த்தீங்கன்னா மீட் பண்ண மட்டும் இல்லாத இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அஃபேர்ல போயிட்டு விழுந்துடுறாங்க. ஸோ வழக்கம் போல ஒரு ரூம்ல போயிட்டு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படின்றது இவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சுவாசன கில்மா சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஸ்டோரிலாம் சுத்தமா இருக்காது, பட் சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா வச்சிருக்காங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லவ் இன் பாரிஸ். யூடியூப்ல இந்த படம் ஃப்ரீயா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 1993 பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டிராமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 2 உமன் ஒரு மென் இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன கஜ கஜா பண்றாங்க அப்படின்ற தீம்ல இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நகரும். சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம அழகான ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிட்டு ஒரு குழந்தை ஹஸ்பண்ட் இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர் வீட்டுல நம்ம ஹீரோ வந்து அவர் லவர் கூட தங்கியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் மரத்துடைய கிளைய வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு மீட் பண்ணிப்பாங்க. ஸோ வெக்கேஷனுக்காக தன்னுடைய குழந்தையை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த நபரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த ட்ரக்ல போயிட்டு தேவரா மாட்டிக்கிறாங்க. இப்போ ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய லவர் கூட்டிக்கிட்டு ட்ரக் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே எந்தமான ஒரு அஜாலி சம்பவம் எல்லாம் பண்றாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பயங்கரமான ரொமான்டிக் படமா தான் வெளியே வந்திருக்கு. அதுலயும் மெயினா அந்த எராட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சொந்தமான மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா லேக் கான்சிக்வன்சஸ். இந்த படமே தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து 1992 சம்பவங்கள்லாம் கலந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா அந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாரரோடு சேர்த்து கில்மா சம்பவங்கள்லாம் வந்து வெளியேடு வச்சிருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் அப்பாவோட மேன்ஷனுக்கு வந்து வராரு. ஸோ வந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. அதோட அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டீரியஸான பவர்ஸ்க்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டு மாட்டிப்பாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஸோ 90s படம் அப்படின்னாலே ஹாரர் அப்படின்றது ஓரளவுக்கு ஓகேவா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹாரர் கலந்த கில்மா படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா நெதர் கோல்டு. இந்த படமே யூடியூப்ல ஃப்ரீயா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படமே வந்து 1990 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா படத்துல வரக்கூடிய ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த பெண்ணுடைய கண்ணில் படுகிற எல்லா ஆணு கூடயுமே கஜகஜா பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு படுத்தல் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பெண் எந்தமான ஒரு ஆண்களை வந்துட்டு கொலை பண்றா, இப்படி எல்லாம் கொலை பண்றா, அந்த பேயோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் தரமா வச்சிருப்பாங்க. தென் ஹாரர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேயோட அந்த கோரியான சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஏஞ்சல். யூடியூப்ல இந்த படம் ஃப்ரீயா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து 1998 ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில ஒரு செக்யூரிட்டான டிஸ்க் பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாம போயிடுது. ஸோ அந்த டிஸ்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, கடைசியாக அந்த டிஸ்கை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினாக இந்த படம் பார்க்கும்போது படம் எது நோக்கி தாண்டா போகுது அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். தென் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி படத்தில் வரக்கூடிய இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். ஸோ பார்க்கறதுனா தனியாக மட்டுமே பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ரிட்டர்ன் டு சேவேஜ் பீச். இந்த படமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்ல இல்ல. ஸோ ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க.